வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. திருப்பதி லட்டு கான்ட்ரவர்சில நாளுக்கு நாள் நிறைய கேள்விகள் தான் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. டிடிடியோடைய ஷியாமளா ராவ் சேர்மன் வந்து ஜூன் 23ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நேத்து 23 செப்டம்பர் மீண்டும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. இந்த டைம் லைனை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். மே மாசம் எலெக்ஷன் நடக்குது. ஜூன்ல சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வராரு. ஜூன் 14ஆம் தேதி ஷியாமளா ராவ் சந்திரபாபு நாயுடு அரசாங்கத்தால் டிடிடியோட சேர்மனாக நியமிக்கப்படுகிறார். 23 ஜூலை அன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல வந்து அவர் ரொம்ப தெளிவா என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 கம்பெனிஸ் வந்து நெய் சப்ளை பண்றாங்க. இந்த 5 கம்பெனில ஒரு கம்பெனில இருந்து வந்த ஸ்டாக்ல கலப்படம் இருந்ததாக நாங்க கண்டுபிடிச்சோம். இந்த கலப்படம் சம்பந்தமாக 2 முக்கியமான விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. ஒண்ணு, இத NABL லேபரட்டரிக்கு அனுப்பி நாங்க வந்து செக் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இரண்டாவது, இதுல கண்டாமினேட்டட் வெஜிடபிள் ஃபேட்ஸ் தான் இருந்தது, வனஸ்பதி இருந்தது, இதுதான் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்றாரு. 23ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல இந்த மாதிரி அனிமல் ஃபேட்ஸ் கலந்திருக்கு அப்படின்னு அவர் எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி எந்த கம்பெனி கொடுத்த ஸ்டாக்ல இது போன்ற கலப்படம் இருந்தது அப்படிங்கறதையும் அவர் மென்ஷன் பண்ணல. டிடிடியோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா கூட பொதுவா 5 கம்பெனி சப்ளை பண்ணாங்க, அது ஒரு கம்பெனில இருந்து வந்த ஸ்டாக்ல தான் இது போன்ற முறைகேடுகள் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தவிர இவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இல்ல அந்த ஸ்டாக்கை என்ன பண்ணாங்க, இத பத்தி எதையுமே அவர் 23 ஜூலை நடத்த பிரஸ் மீட்ல மென்ஷன் பண்ணல. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறம் 18ஆம் தேதி செப்டம்பர் மோடி 3.0 சர்க்காருடைய 100 நாட்களுடைய ஒரு விழாவில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இது போன்ற ஒரு அலிகேஷனை வைக்கிறாரு. அதுல பேசும்போது அவர் என்ன தெளிவா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி லட்டு தயாரிக்கிறதுல கலப்படமான நெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதனால இந்துக்களுடைய சென்டிமெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்றாரு. அதாவது கலப்படம் இருந்த நெய்ய பயன்படுத்தி இருக்கிறாங்க லட்டு செய்ய. அந்த லட்டு செஞ்சு பிரசாதம் வந்து கடவுளுக்கு படைக்கப்பட்டு அது விநியோகமும் செய்யப்பட்டிருக்குங்கிற அளவுலதான் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதற்கு காரணம் முந்தைய YSRுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த லேப் ரிப்போர்ட்ஸ் சோசியல் மீடியால வைரல் ஆகுது. இந்த லேப் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய டேட்டை நீங்க பாத்தீங்கன்னா, சாம்பிள் ரிசீவ் பண்ண டேட் 17ஆம் தேதி ஜூலை அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்ட டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 23 ஜூலை. எந்த லேப்ல இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டுடைய காஃப், NDDB காஃப் which is in குஜராத். அப்ப 23 ஜூலை அன்னைக்கு இந்த ரிப்போர்ட் அவங்க கைக்கு வந்துருச்சு. 23 ஜூலை அன்னைக்கு தான் ஷியாமளா ராவ் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ட கொடுக்கிறாரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல அவர் NABL மென்ஷன் பண்றாரு, NDDBன்னு சொல்லல. அப்ப இந்த ரிப்போர்ட் வேறையா, அந்த ரிப்போர்ட் வேறையா, இல்ல இந்த ரிப்போர்ட்டும் அந்த ரிப்போர்ட்டும் ஒன்னே தானா, இல்ல NDDBன்னு சொல்றதுக்கு பதிலா NABLன்னு சொல்லிட்டாரா? அப்படி ஒரே ரிப்போர்ட்டை வச்சுதான் அவர் அன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. இந்த ரிப்போர்ட்டை பயன்படுத்தி தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் அன்னைக்கு 23 ஜூலை அவர் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாருன்னா, அன்னைக்கு வனஸ்பதியை மட்டும் தானே மென்ஷன் பண்ணாரு. ஏன் அனிமல் ஃபேட்ஸ் கலந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் அன்னைக்கு மென்ஷன் பண்ணல? என்ன காரணம்? இந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் அன்னைக்கு பிரஸ் மீட் நடத்தி இருந்தாருன்னா, வெஜிடபிள் ஃபேட்டோட சேர்ந்து இந்த ரிப்போர்ட்ல அனிமல் ஃபேட்ஸும் கலந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கே, அப்ப ஏன் அதை மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. சந்திரபாபு நாயுடு 4 நாள் முன்னால என்ன சொன்னாரு? கலப்படம் செய்யப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டா ஒரு அலிகேஷன் வைக்கிறார். ஆனா நேத்து பிரஸ் மீட்ல ஷியாமளா ராவ் என்ன சொல்றாரு? கலப்படம் செய்யப்பட்ட அந்த நெய்ய நாங்க திருப்பி அனுப்பிட்டோம், அந்த நெய்ய பயன்படுத்தவில்லை, லட்டு செய்ய அந்த நெய் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. அப்ப சந்திரபாபு நாயுடு சொன்னது உண்மையா, ஷியாமளா ராவ் சொன்னது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப இடையில என்ன நடந்தது? நேத்து ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஷியாமளா ராவ் சொல்லணும்? என்ன தேவை ஏற்பட்டது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாஜிக்கலா யோசிச்சோம்னா நமக்கே புரியும். பகவானுடைய பிரசாதத்துல இந்த மாதிரி கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி
2 நாள்ல இந்த செய்தி இவ்வளவு தூரம் பரவுனதுக்கு அப்புறம் கண்டிப்பா திருப்பதியில லட்டுவோட சேல்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 இருந்து 5 லட்சம் லட்டு வந்து அவங்க செஞ்சு விற்பனை செய்யறாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய வால்யூம் ஆஃப் சேல் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு லட்டுக்கு 200 ரூபாய் நீங்க வச்சீங்கன்னா கூட எவ்வளவு பெரிய வால்யூம் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்களுக்கு லட்டு மூலமாக வரக்கூடிய வருமானம் அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்ப நேத்து பிரஸ் மீட்ல ஷாமலா ராவ் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்ல. அப்ப கலப்படம் செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சு நீங்க பிரயோகப்படுத்திருக்கீங்கன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். அவங்கள நம்ம கேள்வி கேட்க வேண்டாமா? அவங்கள ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்த வேண்டாமா? இப்படியே நேத்து ஷாமலா ராவ் சொன்னது உண்மையிலே வச்சுப்போமே, கலப்படம் செஞ்ச நெய்யை நாங்க திருப்பி அனுப்பிட்டோம், லட்டு செய்ய அதை பயன்படுத்தவில்லை அப்படின்னு ஷாமலா ராவ் சொன்னார்னா அப்ப 18ஆம் தேதி சந்திரபாபு நாயுடு சொன்னது பொய் இல்லவா? அப்போ வெறும் ஒரு யூகத்தின் அடிப்படையில நீங்க ஒரு அரசாங்கத்து மேலும் YSR ஜெகன் மேலையும் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தமாகுது. இந்த ஸ்டாக்ல கலப்படம் இருந்தது, அதனால நாங்க இதை திருப்பி அனுப்பிட்டோம். ஆனா இதே கம்பெனில இருந்து வந்த ஸ்டாக்ல கலப்படம் ஒருவேளை இருந்திருக்கலாம், இருந்திருந்தால் அது பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில் பிரீவியஸ் கவர்மெண்ட் மேல கலப்படம் செஞ்ச நெய்யை வச்சு அவங்க லட்டு தயாரிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதே கேள்வியதான் YSRCP இன்னைக்கு கேக்குறாங்க. 23ஆம் தேதி ஜூலையே இந்த ரிப்போர்ட் உங்க கைக்கு வந்துருச்சுன்னா முதல்ல ஏன் அதை நீங்க அன்னைக்கே வெளியிடல? இத பத்தி நீங்க ஏன் அன்னைக்கே பேசல? நம்பர் 1. 2 மாசம் கழிஞ்சு இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு தேவை எங்க இருந்து வந்தது? நம்பர் 2. நம்பர் 3, அப்படி கலப்படம் இருந்த நெய்யை நாங்க பயன்படுத்தல லட்டு செய்ய அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்ப ரிஜெக்ட் பண்ண ஸ்டாக் உடைய லேப் ரிப்போர்ட்டை வச்சு ஏன் எங்க மீது குற்றம் சாட்டுறீங்க? ஏன் பொய்யான ஒரு தகவலை பரப்பி இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸ புண்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. நியாயமான கேள்வி தானே? இன்னொரு பக்கம் இந்த டிடிடியோடைய டெண்டர் ப்ராசஸையே நீங்க எடுத்துக்கங்களேன், எவ்வளவு ஸ்ட்ரிஞ்சென்டா இருக்கு பாருங்க. இதுல 2 விதமான பிட் இருக்கு. டெக்னிக்கல் பிட், பினான்சியல் பிட்னு 2 விதமான பிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் பிட். இந்த ஏஆர் டைரியோடைய நிறுவனர் அவங்க பேசும்போது அவங்க சொல்றாங்க டெக்னிக்கல் பிட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும். அப்ப அப்ளை பண்ண கம்பெனிஸ்க்கெல்லாம் டிடிடிஐ சார்ந்த அபிஷியல்ஸ் போய் நேரடியா ஆய்வு பண்ணுவாங்க. அந்த கம்பெனி எப்படி இருக்கு, அந்த கம்பெனில என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து பிரயோகம் பண்றாங்க, எங்கேருந்து வந்து அவங்க அந்த பசும்பாலை வந்து சோர்ஸ் பண்றாங்க, அத சில்னஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா, ஸ்டோரேஜ் கரெக்டா இருக்கா, அதை வந்து செக் பண்றாங்களா, அதோட பியூரிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நெய் தயாரிக்கிறாங்களா, தயாரிக்கப்படக்கூடிய ப்ராசஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நடக்குது, தயார் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி பேக்கேஜ் பண்றாங்க, அதை எப்படி ஸ்டோர் பண்றாங்க, என்ன டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்றாங்க, இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கா, இந்த டெக்னிக்கல் பிட்ல டிடிடி சொன்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் இந்த கம்பெனி மீட் பண்ணுதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பினான்சியல் பிட்டுக்கே அப்ளை பண்ண முடியும். அப்படி நவம்பர் மாசம் இந்த திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரிக்கு வந்து அவங்க வந்து ஆய்வுகள்லாம் நடத்தி அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பினான்சியல் பிட்லயும் போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. பினான்சியல் பிட்ல டெண்டர்லயும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல இவங்க கோட் பண்ண பிரைஸ் 1 கிலோ வந்து 370 ரூபாய். அது மட்டும் இல்லாம ஏஆர் டைரியில இருந்து பேசக்கூடிய அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒவ்வொரு பேட்ச் நெய் அனுப்பும் பொழுதும் ஃபர்ஸ்ட் அந்த கவுஸ் மில்க் வரும் பொழுதே அதை வந்து நாங்க வந்து பியூரிட்டியை செக் பண்ணிட்டு தான் முதல்ல நெய் தயாரிக்கிறதே ஆரம்பிப்போம். அந்த பியூரிட்டியில ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆரம்பத்திலேயே ரிஜெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நெய் தயாரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா NABL அக்ரெடிட்டட் லெபார்டரி மூலமா டெஸ்ட் பண்ணி டிடிடியோட ஸ்பெசிபிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இது இருக்கா அப்படிங்கிற சர்டிபிகேட்டை வாங்கி அக்மார்க் சர்டிபிகேட்டையும் வாங்கி இந்த 2 சர்டிபிகேட்டையும் இணைச்சுதான் டேங்கர் லாரியே இங்கேருந்து நாங்க டிடிடி தேவஸ்தானத்துக்கு அனுப்புவோம். இந்த 2 சர்டிபிகேட்டை ஏந்திட்டு தான் இந்த ஸ்டாக் இங்க இருந்து அங்க போகுது. அங்க போனோன்னு அங்கேயும் இதை வெரிஃபை பண்ணிட்டு தான் ஸ்டாக் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரொசீஜர். இவங்களுடைய அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ஸோடைய ஒரு காப்பியை வந்து வயர் அப்படிங்கிற நாளிதழ்ல வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கிளாஸ் 80 அண்ட் கிளாஸ் 81 இதான் சொல்லுது.
இங்கேருந்து போகும்போதும் ஸ்டாக் வந்து செக் பண்ணணும், அதோட குவாலிட்டி என்ன, அதோட பியூரிட்டி என்ன, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்பெசிபிகேஷன்ஸ் மீட் பண்ணுதா அப்படிங்கறத செக் பண்ணி அந்த சர்டிபிகேட்டோட தான் அனுப்பணும். அங்க ரிசீவ் பண்ணும் போதும் அது செக் செய்யப்பட்டு தான் அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கறத டெண்டர்ல ஒரு கண்டிஷனாவே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஆர் டைரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி தான் நாங்க அனுப்புறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 டன், ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ, கிட்டத்தட்ட 10,000 கிலோ நெய் வந்து ஒரு நாளைக்கு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வருது. இதுல 0.1% தான் நாங்க சப்ளை பண்றோம். அப்படி இருக்கும்பொழுது எங்களை மட்டும் இவங்க டார்கெட் பண்றதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை நாங்க கோர்ட்ல சந்திப்போம் அப்படின்னு தைரியமா சொல்றாங்க. எங்க கிட்ட அதுக்கான சான்றிதழ்கள்லாம் இருக்கு. நாங்க அனுப்பிச்ச ஸ்டாக்குக்கான சான்றிதழ்கள் இருக்கு. நாங்க இது கோர்ட்ல சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரலலா சோசியல் மீடியால இந்த சங்கி ஈகோ சிஸ்டம் இதை எப்படி ட்ரெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மெசேஜ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி என்டையர் பிஜேபி ஐடி செல் வந்து வைரல் பண்றாங்க. அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னா, எங்க அம்மா கொஞ்ச நாளாவே சொல்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, திருப்பதி லட்டு சாப்பிட்டா எனக்கு வந்து ஹெல்த் ஏதோ அஃபெக்ட் ஆகுது, உடம்பு சரியில்லாம வருது, இதுல ஏதோ கலப்படம் இருக்கு, திருப்பதி லட்டு சாப்பிடாதீங்க எங்க அம்மா 2-3 வருஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. இப்ப இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு சீரியஸ்ன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு மெசேஜ அப்படியே அச்சு பிசக்காம காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லாரும் வைரல் பண்றாங்க. இன்னைக்கு புதுசா இந்த சங்கி கூட்டம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பொய்ய வந்து சோசியல் மீடியால கட்டவிழ்த்து விடுறாங்க. ஏஆர் டைரி ஃபுட்ஸ் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் சப்ளை பண்ண ஏஆர் டைரி ஃபுட்ஸ் உடைய கம்பெனி பாகிஸ்தான்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது கோயம்புத்தூர் கம்பெனி இல்ல, பாகிஸ்தான் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பொய்ய இன்னைக்கு வடநாட்டுல பிஜேபி ஐடி செல் கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிஜேபி ஐடி செல்லை சேர்ந்த செல்வகுமாரும் வினோஜ் பி செல்வம் போன்றவர்கள் இதே ஏஆர் டைரி தான் பழனி பஞ்சாமிர்தத்துக்கும் நெய் சப்ளை பண்றாங்க. அப்ப பழனி பஞ்சாமிர்தமும் கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு வதந்தியை பரப்புறாங்க. உடனே தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிடுது. இந்த மாதிரி பொய்யை இவங்க தெரிஞ்சேதான் பரப்புறாங்க. 2021 வருடத்துல இருந்து ஆவின் நெய் தான் வந்து பழனி பஞ்சாமிர்தத்துக்கு பயன்படுத்தப்படுது, ஏஆர் டைரி சப்ளை பண்ணல, தெரிஞ்சே இவங்க ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ், ஸ்ரீ ரவிசங்கர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், அரசாங்கம் கையில கோவில்கள் இருந்தா இது போன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதனால பக்தர்கள் கையில கோவில கொடுத்துருங்க, உங்களால நிர்வாகம் பண்ண முடியலன்னா எங்க கையில கொடுத்துங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரே விஷயத்த எல்லாரும் ஒரே டைம்ல பேசுறாங்க. இதுல இவங்களும் எவ்வளவு முரண்படுறாங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் கையில இந்த அறநிலையத்துறை எல்லாம் கோவில்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இதை தனியார் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இதே சங்கி கூட்டம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆந்திராவுடைய விஜயா டைரி சப்ளை பண்ணும் போதும் கர்நாடகாவுடைய நந்தினி டைரி சப்ளை பண்ணும் போதும் இந்த மாதிரி கலப்படம் எல்லாம் எதுவும் இருக்கல, இப்ப தனியார்ட்ட கொடுத்ததுனாலதான் இவ்வளவு கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசாங்க டைரி சப்ளை பண்ணும்போது அதுல கலப்படம் இல்ல அப்படிங்கறது எப்படி நீங்க உறுதி பண்ணீங்க? இதற்கும் ஷாமலா ராவே பிரஸ் மீட்ல வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. அதாவது பாரம்பரியமா இவ்வளவு நாளா 500 வருஷமா இவங்க லட்டு பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா இதற்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் தரமான பொருட்களா அப்படிங்கறத செக் பண்ற அளவுக்கு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லெபார்டரி எதுவுமே திருப்பதியில இல்ல, இதை நிறுவ வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு ஷாமலா ராவ் இப்ப சொல்றாரு. ஏன் இதுக்கு முன்னால சந்திரபாபு நாயுடு ஆட்சியிலேயே இல்லையா? அப்பெல்லாம் ஏன் அவங்களுக்கு அது தோணல? இப்ப மட்டும் ஏன் இந்த கேள்விகள் வருது? அப்ப பாத்தீங்களா, ஒரே மனிதர் 2 மாசத்துக்கு முன்னால என்ன பேசிக்கிறாரு, 2 மாசத்துக்கு அப்ப இப்ப என்ன பேசுறாரு, முன்னுக்கு பின் முரணான எவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாருங்க. பல கோடி இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸ கேள்விக்குறியாக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோவா எடுத்து இத சிபிஐ கிட்ட கொடுத்து இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறது விசாரிக்க கூடாது? உண்மையிலே கலப்படம் நடந்ததுன்னா அதுக்கு யாரு காரணமோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. ஆனா கலப்படம் நடக்காத பட்சத்தில், கலப்படம் நடந்ததுன்னு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அதை செய்ய சுப்ரீம் கோர்ட் முன் வருமா? இந்த விஷயத்துல இவ்வளவு கேள்விகள் இருக்கு.
வெறும் மதம் அப்படிங்கிற ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எமோஷனலா யோசிக்காம எந்த மதத்துல நடந்தாலும் இது தப்புதான். ஏன்னா அந்த மதத்துடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத உள்வாங்கிக்கிட்டு இந்த மதம் அப்படிங்கிற கண்ணாடியை கொஞ்சம் கழட்டி வச்சுக்கிட்டு பிராக்டிகலா இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்ப நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்.